ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. குருவே சரணம். குருவே துணை. जय जय श्री राम. जय जय श्री राम. जय जय श्री राम. வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. சனாதன வாழ்க. சனாதனத்தை வளர்ப்போம். சனாதனத்தை உயர்த்துவோம். சனாதனத்தை பரப்புவோம். சனாதனம் வாழ்க. சனாதனம் வாழ்க. சனாதனம் வாழ்க. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9940010430. இன்னொரு மொபைல் நம்பர் 9841303621. இன்னொரு மொபைல் நம்பர் 9962624066. இது மூணுமே என்னுடைய நம்பர். இந்த மூணுமே என்னுடைய நம்பர்ன்றதால நீங்கள் என்ன அழைக்கலாம், நேர்லேயும் வரலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன். எல்லா வீடியோலும் நான் சொல்கிறது தான். எல்லாரும் வீட்டுக்கு வீடு மரம் நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. நல்ல நல்ல பேக்குங்களை யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு எந்த பேக் யூஸ் பண்ணாலும் சந்தோஷம்தான் அந்த சாமியாருக்கு, இந்த குருஜிக்கு. ஓகேவா? அதே போல் போதை பழக்கத்துக்கு ஈடாவாதீங்க. போதை பழக்கத்துலேருந்து எல்லாரும் வெளியே வாங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம், வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இருந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான். இந்த குருஜி, இந்த சாமியார் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எங்கே போனாலும் இந்த வார்த்தை வாய்மொழியில் வார்த்தையாகவும், இது எங்கே போனாலும் பேசக்கூடிய விஷயந்தான், தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான். இதற்காகவே நிறைய பேர் தேடிக்கிட்டும் போகிறாங்க. அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன்றத நீங்கள் கேளுங்க. புரியுதா? இந்த சாமியார் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. சரி, பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், தந்திரம் இது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை அப்பத்திலிருந்தே, உலகம் தோன்றுதலிருந்தே பெரிய மகான்கள், மகா சித்தர்கள், மிகப்பெரிய சக்தி படைச்சவங்க, மிகப்பெரிய ஞானம் பெற்றவங்க, மிகப்பெரிய சர்வ வல்லமை படைச்சவங்க எல்லாரும் நிரூபித்து காட்டியது, உண்மையாக இருந்ததை அவங்க சொன்னது. நிறைய இடத்துல நிறைய மகான்கள் சொன்னதெல்லாம், நிறைய சித்தர்கள்லாம் கூட சொல்லிட்டாங்க இதை பற்றி. பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மந்திரம்,
தந்திரம் இதெல்லாம் இருக்கிறது உண்மையா? உண்மை, நிச்சயமா உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? அது இருக்குன்றத எங்களை மாதிரி சாமியாருங்க நிரூபிக்க முடியும். எங்களை மாதிரி இருக்கிற குருமார்கள் நிரூபிக்க முடியும். புரியுதுங்களா? அது உண்மை, உண்மையாலுமே தான். ஒருத்தரை அழிக்கணும்னா நேரில் வந்து அழிக்க மோத முடியாத, நேரில் அவங்கக்கிட்ட வந்து அவங்க எல்லாம் வந்து எதிர்க்க முடியாதவங்க பின்னாடி போய் இந்த மாதிரி ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, மந்திரம், தந்திரம்லாம் செய்கிறது உண்மையா? உண்மை. இதில் வந்து மறுக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. இது உண்மை, உண்மை, உண்மை. சரி, உண்மை தானே சாமி, உண்மை நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு தான் இந்த வீடியோ. என்ன சொல்கிறேன்னா, இப்போ பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மந்திரம், தந்திரம்லாம் ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு காசை வாங்கிக்கிட்டு நிறைய இடத்துல சாமியாருங்க மந்திரங்களை பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, செய்வினெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அது பண்ணிட்டாலும் திரும்ப வேற ஒரு இடத்துல போனால் அந்த வெளியிலவும் அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, நான் சொல்லலை. புரியுதுங்களா? முக்கியமான சப்ஜெக்டுக்கு வரேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் போலியா மந்திரம், சூனியம், செய்வினை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. உண்மையாலுமே சாமியாருங்கெல்லாம் மந்திரம், தந்திரம்லாம் இருக்கு, அதே போல் இவங்களுக்கு அதை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, இதை நான் எடுத்து கொடுக்குறேன், இதை நான் உங்களை வந்து இந்த இதுலேருந்து நான் விடுபட்டு உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்கிற சாமியாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து போலியானவங்களுக்கு தான், போலி சாமியாருக்கு தான் இந்த வீடியோ. புரியுதுங்களா? நல்ல சாமியாருங்க, நல்ல ஞானம் பெற்றவங்க, நல்ல சக்தி உடையவங்க, பில்லி சூனியத்தை எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நான் இப்போவே இது முன்னாடியே இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். போலியானவங்களை பற்றி தான் நான் பேச வரேன்னு கண்டி, நல்ல சாமியார்களை பற்றி நான் பேச வரல. ஓகேவா? சரி, இப்போ வந்து அது உண்மை நான் சொல்கிறேன்ல, எதுக்கெடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, போய் ஒருத்தர்கிட்ட நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குறைய சொல்கிறதுக்கு ஒரு சாமியார்கிட்ட நம்ம போகிறோம். போய் உக்காந்த உடனே, சாமி எங்களுக்கு இந்த குறை இருக்குது, இது இந்த மாதிரிலாம் இருக்குதுண்ணா, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு உங்கள் சொந்தத்திலே உங்களுக்கு வந்து சூனியம் பண்ணிட்டாங்க, உங்கள் சொந்தத்திலே உங்களுக்கு வந்து பில்லி செய்வினை பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டுக்காரு உனக்கு சூனியம் பண்ணிட்டாரு, உங்கள் மனைவி வீட்டுக்காருக்கு சூனியம் பண்ணிட்டாரு, தாத்தா பாட்டிக்கு சூனியம் பண்ணிட்டாரு, பாட்டி தாத்தாக்கு சூனியம் பண்ணிட்டாரு, உங்கள் சித்தப்பா மந்திரம் பண்ணிட்டாரு, உங்கள் பெரியப்பா சூனியம் பண்ணிட்டாரு. இதை தான் எல்லார்கிட்டையும் போனாலும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, நான் சொல்கிறேன் அது பில்லி சூனியம் இருக்குது உண்மை. ஆனால் உண்மையாலுமே அவங்க பண்ணாங்களான்றத நீங்கள் நிரூபிக்கணும்ல. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சாமியார்கிட்ட நம்ம போய் உட்காரோம், அவங்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மந்திரம், தந்திரம் ஏதாவது பண்ணி அவங்கள வந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்கள அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் நின்னா க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அவங்க வந்து உள்ளே நுழையும் போது, நம்ம பக்கத்தில் உட்காரும் போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எங்களை மாதிரி சாமியார்கிட்ட நல்லா ஒரு பவராக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள், அவங்க பில்லி, சூனிய செய்வினை இருந்தால் அவங்க உடம்புல கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதோட ரியாக்ஷன் எங்களுக்கு அடிக்கும். புரியுதுங்களா? எங்கள் உடம்புல அது தெரிய வரும். எங்கள் உடம்பு ஹீட் ஆகும், இல்லை எங்களுக்கு அந்த பிரச்சனை உண்டாக்கும். நல்லா இருக்கிற உடம்பு எங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணும், உடம்பு சிலுக்க வைக்கும், எங்களை வந்து செய்ய விடாத தடுக்கும். ஏன்னா அவங்க உள்ளே வந்துட்டாங்கல்ல, அப்போ எங்களுக்கு அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கும் அது தெரியாது. அப்போது அது தெரியுதுன்னா, ஆமாம் இவங்களுக்கு பில்லி பண்ணியிருக்காங்க, சூனியம் பண்ணியிருக்காங்க, ஏவல் பண்ணியிருக்காங்க, மந்திரம் பண்ணியிருக்காங்கன்னா, நீ அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னா அதை நிரூபித்து நீ காட்டணும். ஆமாம் அதை பாருங்க பண்ணியிருக்காங்க, இதை நான் இவங்களுக்கு பண்ணியிருக்கு தான் நான் காட்டுறேன் பாருங்கன்னு காட்டணும். யார் ஒருத்தர் இவங்க மேலே பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, மந்திரம், தந்திரம் பண்ணியிருக்காங்களோ,
நீங்கள் ஒரு சாமியார்கிட்ட போனீங்கன்னா அவர் இது பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம் பண்ணியிருக்காங்கன்னா அவர் நிரூபித்து காட்டணும். காட்டினா மட்டும்தான் அவர் உண்மையாலுமே சாமியார். வாய்மொழியில் சொல்லிட்டா அவருக்கு சாமியாரே கிடையாது. அதை நல்லா நீங்கள் பொதுமக்கள் பொதுஜனங்கள் இது விழிப்புணர்வுக்காக தான் வீடியோ போடுறேன், இது நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல அதை செஞ்சு காட்டணும். ஆமாம் இவங்களுக்கு இதை பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு செஞ்சு காட்டினா மட்டும்தான் அதை நீங்கள் நம்பணும். 19 வாயில் வந்து உக்காந்த உடனே சூனியம் பண்ணிட்டாங்க, நாசமாக போயிடுவே நீ, உனக்கு அது பண்ணிட்டாங்க, நீ அதனால தான் உனக்கு கஷ்டம் வருது, உனக்கு இது பண்ணிட்டாங்க அதனால தான் உனக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, உங்கள் குடும்பமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் கல்யாணமே நடக்கலை, உங்கள் பெரியப்பா தான் உனக்கு சூனியம் பண்ணிட்டாரு, உங்கள் சித்தப்பா தான் மந்திரம் பண்ணிட்டாரு, உங்கள் அப்பாவே உனக்கு செய்வினை பண்ணிட்டாரு. இதை தான் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க. எதுக்கு? காசு பிடுங்கிறதுக்கு, வேற எதுக்கும் கிடையாது. இப்போ சொல்கிறேன், நான் யாரை வச்சு சொல்கிறேன்னா போலியான சாமியார்களை வச்சு தான் நான் அதை சொல்கிறேன்னே கண்டி உண்மையாலுமே சாமியார்களை நான் சொல்லலை, எல்லாரையும் நான் சொல்லலை. போலி சாமியாருக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் சொல்லிட்டேனே கண்டி உண்மையாலுமே சாமியாருக்கு இந்த வீடியோ அல்ல. ஏன்னா என்னால் நிரூபிக்க முடியும் போலி சாமியார் யாரு உண்மையாலுமே சாமியார் என்று யாருன்றது என்னால் நிரூபிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, அதை கண்டுபிடிக்க முடியாத 19 சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன், எந்த சாமியார்கிட்ட போனாலும் சரி, எந்த அருள்வாக்கு சொல்கிறவர்கிட்ட போனாலும் நம்பாதீங்க. என் பொண்ணுக்கு எதாவது பண்ணிட்டாங்களா, என் கணவனுக்கு பண்ணிட்டாங்களா, என் மனைவிக்கு பண்ணிட்டாங்களா, என் உற்றார் உறவினருக்கு பண்ணிட்டாங்களா, நீங்கள் பண்ணினா அதை பண்ணிட்டாங்கன்றத எனக்கு நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் அதை நிரூபித்து காட்டினா தான் எங்களால் நம்ப முடியும் சாமி. அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கன்னு சொல்லி பாருங்கள். அது அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அவர் தான் உண்மையாலுமே சாமியார், அவர் தான் நல்ல சக்தி படைச்சவர். அவர்கிட்ட உக்காந்து உங்கள் பிரச்சனை தீர்த்துருங்க. அவர் உண்மையாலுமே உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். ஏன்னா அவர் உண்மையாலுமே சாமியார், அவர் நல்ல சக்தி படைச்சவர். அதை விட்டுட்டு 19 வந்து உக்காந்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க சாமிகிட்ட போய் அருள்வாக்கு கேட்பாங்க, சாமி எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே செய்வினை, உடனே மந்திரம் பண்ணிட்டாங்க, தந்திரம் பண்ணிட்டாங்க, ஏவலை பண்ணிட்டாங்க. ஏங்க இதெல்லாம் என்னங்க இது? உண்மையாலே சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு வந்து 10,000 கொடு, 20,000 கொடு, 30,000 கொடு, 50,000 கொடு, 501 ரூபாய் வை, 1001 ரூபாய் வை. இதை காசை பிடுங்கிறதுக்குன்னே நம்ம நாட்டில் நிறைய போலி சாமியாருங்க வந்துட்டாங்க. இந்த போலி சாமியார்கள் தான் இந்த வீடியோ. சரி, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுச்சு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மனசு தாபம், ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையினால் ஒரு மாதமாக அந்த பொண்ணு பேசாமையே இருந்தது. புரியுதுங்களா? பேசாமையே இருந்தது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேசாமல் இருக்கும். அவன் வீட்டுக்கு வந்து தெரியாது, அந்த பொண்ணு வந்து அந்த பையனை லவ் பண்ணுறதுலாம் யாருக்கும் தெரியாது. பாருங்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்றத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து பேசாமல் இருந்திருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணால், சரி காதலால் பேசலைல்ல, அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, சாப்பிடாம கொள்ளாமல் வீட்டில் அப்படியே சோகமாக இருந்தது. சரியாக சாப்பிட கூட இல்லை. லவ் ஃபெயிலியர்னா தெரியல உங்களுக்கு, கவலையாக தானே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களாம், என்னம்மா நல்லா ஆக்டிவாக இருந்தா, நல்லா இருந்தா, நீ இந்த மாதிரி சரியாக சாப்பிட மாட்டேன்றிய, ஒரு 20 நாள் 30 நாள் அப்படி இருக்கிறியம்மா, நல்லா சாப்பிட மாட்டான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலை. சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? உடம்பு சோர்வாக தானே ஆகும். சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? மனசு உடம்பு கொஞ்சம் வெயிட்டு குறைய தானே செய்யும். சரியாக வேலை செய்ய முடியாது, இந்த டென்ஷன்லேயே இருப்பாங்கள்ல. அப்படியே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு நல்லா இருந்த பொண்ணு இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, திண்டிவனத்துக்கு வாமா நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள்லாம் இட்டுன்னு அந்த பொண்ணை திண்டிவனத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் இட்டுன்னு போல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணுக்கு யாருன்னா எதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா, நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட கூட்டின்னு போயிருக்காங்க. அங்கே போனோன்னே சாமியார்கிட்ட உட்காந்து, சாமி நல்லா இருந்த பொண்ணு இந்த மாதிரி நல்லா சாப்பிட மாட்டேங்குது, ரொம்ப சோர்வாயுது, உடம்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இந்த பொண்ணுக்கு என்னன்னா சொல்லிக்கிறாரு, அம்மா உங்களுக்கு வந்து தீராத பகை இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது, இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு மேலே நிறைய போறாம, அதனால வந்து இந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்புனால இந்த பொண்ணுக்கு வந்து மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்கள் பொண்ணு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அவங்கள என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க,
நாங்கள்லாம் இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சி தான் நாங்கள் ஏதோ உங்ககிட்ட ஒரு அல்வாக்க கேட்க வந்தோம். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாம்மா இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க. காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். 2 அமாவாசையில் உட்கார வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சாமி, நான் வீட்டில் பேசி இதை கலந்து பேசிடுறேன் சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு வந்தது அவருக்கு தட்சணையாக வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே திண்டிவனத்துலேருந்து இவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்ட உடனே இது அப்படியே இன்னும் 2-3 நாள் போச்சு. போன உடனே எனக்கு வந்து பூக்கடையில் ஒருத்தர், நான் கடைக்கு போவேன் பூ வாங்கிறதுல, பூக்கடையில் போகும்போது பூ வியாபாரம் பண்ணுறவர் என்ன ஒருத்தர் பார்த்துட்டு, சாமி இந்த மாதிரி எனக்கு பக்கத்து வீட்டு தெரிஞ்சவங்க, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட மாட்டேந்து ஒரு அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து திண்டிவனத்தில் எடுத்துன்னு போகிறதால அந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுருக்கேன், மந்திர மண்ணையெல்லாம் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கூப்பிட்டு வந்தோடனே சரி என்னால் நான் என்ன சொன்னேன், சரி நீ வீட்டில் கூப்பிட்டு வரது இருந்தாலும் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அந்த பூக்க இருக்கிற அவரும் அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு 3 பேரும் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, சாமி இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்குலாம் போனேன், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது, பில்லி சூனியம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரே குழப்பமாகுது, நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெளிவாக இருக்கும், ஏன்னா உங்களை வந்து நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தா சாமியார் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக ஒரு நல்லது சொல்லுங்கள், எனக்கு ஒரே பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரிம்மா அந்த பொண்ணு உக்காந்துச்சு. ஏன்னா இப்போ சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை மந்திரம் தந்திரம் எந்த ஒரு அந்த உடம்புல இருந்ததுன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட உக்காந்த உடனே அந்த பொண்ணுக்கு இருக்கா இல்லைன்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். உள்ள நுழைஞ்ச உடனே என் உடம்புல அந்த எஃபெக்ட் காட்டும். எங்களுக்கு அது இருக்கா இல்லையான்றத முதல்ல ஃபஸ்ட்டு எங்கள் உடம்புல தான் அது காட்டும். அது உண்மை. நான் பேசுறது எல்லா சாமியார்களுக்கும் புரியும், நல்லா சக்தி படைச்சவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியும். உண்மையுமே சக்தி படைச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உடம்புல இருந்தால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் அது தெரிய வரும். தெரிய வந்துன்னா ஆமாம் இருக்கு உண்மை, அதை நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவாலோடு அதை எடுத்து காட்டுவாங்க. நல்ல சாமியாருங்க எடுத்து காட்டுவாங்க. அந்த பொண்ணு உக்காந்தோன்னு எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அந்த பொண்ணு முகத்தை பாரு, என்னை பார்த்து தலை குடியுது. நான் என்ன பண்ணேன், அம்மா நீங்கள் 2 பேரும் வெளியில் இருங்க, அந்த கூட்டு வந்துடும், நீங்கள் வெளியில் இருங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொன்னோன்னா வெளில போயிட்டாங்க. நான் உட்கார வச்சு பேசினேன். அம்மா போய் பேசாத, உனக்கு பில்லி சூனியம் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நீ சோர்வாக இருக்கிற, உடம்பு குறைஞ்சிச்சு, சரியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன்னா நீ உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னாதான் எனக்கு புரியும். ஏன்னா நான் ஏதாவது பண்ணி அது உனக்கு ஏதாவது நல்லா இருக்கிற பொண்ணுக்கு, நம்ம நல்லா இருக்கிற பொண்ணை நம்ம வந்து பில்லி இருக்குது சூனியம் இருக்குது செய்வினை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ண போய் அந்த பொண்ணுக்கு, நல்லா இருக்கிற பொண்ணு நம்ம ஒரு நல்லதை பண்ண போய் அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு கெடுதலாகவே மாறிடும். இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது பண்ணால் அது வெளியில் போயிடும். பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இருக்கிறவங்களுக்கு அது பண்ணால் அது நம்ம வந்து பண்ண உடனே அது வெளியில் போயிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு பெண்மணிக்கு நான் அதை எடுத்து பண்ணும் போது என்னவான்னு கேட்டீங்கன்னா, அந்த நல்லா இருக்கிற பொண்ணு நான் பண்ணுற விஷயம் வந்து அந்த பொண்ணு உடம்புல எழுந்து அதுவே அந்த பொண்ணு உடம்புக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள பெரிய சூட்சமம். இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம பண்ண போனால் அது வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். ஏன்னா நல்லா இருக்கிற பொண்ணை போய் நம்ம வந்து அதை செய்யும் போது என்ன ஆகுனா அது வந்து அந்த பொண்ணுக்கு உயிருக்கே ஆபத்துக்கு உண்டான சூழ்நிலை வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லணும், பொய்னா பொய்ன்னு சொல்லணும். சரி அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா உண்மையை சொல்லு, உன் உடம்புல எதனா இருந்தால் என்னுடைய உடம்புல க்ளீனாக தெரிஞ்சிடும், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, இல்லை சாமி நான் எங்கள் கூட்டு போனாங்களே அது திண்டிவனத்தில், அங்கே கூட நான் உண்மையை சொல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்கிட்டலாம் சொல்லாதுச்சு. சொல்லுமா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையன் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை, நான் லவ் பண்ணுறது எங்கள் வீட்டில் கூட தெரியாது, அதனால் வந்து சண்டைன்றதுனால நான் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறேன், உடம்புலாம் குறைஞ்சிச்சு, அதனால் சோர்வாகிற சாமி, வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு என்ன திண்டிவனத்தில் சொந்தக்காரங்கிட்ட இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இட்டுன்னு போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணி அவளை போக்குவரத்து செலவு எல்லாம் செலவு செஞ்சு அவர் ஏதோ லிஸ்ட்டு மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டாரு. 2 அம்மாவாசைக்கு இது பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லிட்டு இது எந்த பொருளை வாங்கிடுவாங்க நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காசை வச்சாங்க, அதையும் வாங்கிக்கினாரு. சாமி இதான் சாமி நடந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. சரிம்மா நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, நீ இந்த மாதிரிலாம் இருந்தீன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க, இதனால உங்கள் வீட்டில் இட்டுன்னு போயிட்டு பாவம் அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது,
அவங்க உங்களை வந்து பெத்துங்களாச்சம்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஆகையால் நீ உங்கள் வீட்டில் வந்து உண்மையை சொல்லிடு அப்படின்னு. இல்லை சாமி, நான் இப்போ உண்மையை சொன்னால் தேவையில்ல பிரச்சனை, நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையை சொல்லிக்கிறேன், நான் அதனால தான் சாமி சாப்பிடாமல் இருக்கிறேன்னு சொன்னிச்சு. சரி அப்படியாம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உட்கார வச்சு அந்த வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பொண்ணு நல்லா சாப்பிடும், நல்லா போவோம், நல்லா வரும், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க அப்படியா சாமி, இதெல்லாம் ஒன்றும் இல்லையாண்ணா, எதுவுமே கிடையாது உங்கள் பொண்ணுக்கு, நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க, உங்கள் பொண்ணு நல்லா சாப்பிடும், கொல்ல எதுவுமே கிடையாதும்மா அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே நான் முன்னாடியே சொன்னேன், நீ உங்கள் வீட்டில் சொல்லிவிடுமா, நீ இதே மாதிரி கவலையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உனக்கு மேலும் மேலும் பிரச்சனை வரணும். சரி சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு 23 நாள் கழிச்சு என்னை தேடி வந்தது. தேடி வந்து, சாமி எங்கள் வீட்டில் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அதனால தான் நான் அந்த மாதிரி இருந்தேன், அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன், நீங்கள் அதுக்காக ஆசைப்பட்டு என்னை அங்கெல்லாம் இட்டு போய் ஏதோ பண்ணீங்க, நான் அந்த சாமிக்கிட்ட தான் நான் உண்மையை சொன்னேன், இப்போ வந்து நான் யாரை லவ் பண்ணேன்னா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீங்களாம் எந்த பையன் சொல்லு, அந்த பையனை நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசி இப்போ நிச்சயதார்த்த வரல வந்துச்சு சாமின்னாங்க. ஒரு சின்ன விஷயம், லவ் பண்ணது ஒரு குத்தமா, அதனால சாப்பிடாம இருக்கிறது ஒரு குத்தமா, அதனால உடம்பு சோர்வா இருக்கிறது ஒரு குத்தமா, இதுக்கே பில்லி சூனியம் ஏவல் செய்வனை வச்சுட்டாங்களா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு போலி சாமியார்கிட்ட போகாதீங்கன்றேன். கரெக்டாக பார்த்து நமக்கு நல்லது சொல்கிற, கரெக்டாக சக்தியாக சொல்கிற சாமியார்கிட்ட போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்ககிட்ட அதையே நீங்கள் செஞ்சிருவீங்களா? புரியுதுங்களா? இது போல் இன்னொரு சம்பவமும் இருக்குது, புரியுதா? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, சொல்லணும்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த போலி சாமியார்களை பற்றி, புரியுதா? பில்லி சூனியம் ஏவல் செய்வினை மந்திரம் தந்திரம்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது யார் கரெக்டாக பண்ணுறாங்க, யார் கரெக்டாக செய்கிறாங்கன்றத அவங்கள தேடி போங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அதை செஞ்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான்றத நீங்கள் அந்த சாமியார்கிட்ட போனால் அவர் நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு நிரூபிச்சுட்டா மட்டும்தான் இது உண்மை. நிரூபிக்காத பொத்தும் பொதுவாக அவர் வந்து உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. இது வந்து காசு பிடுங்கிறதுக்காகியும், உங்கள் பணத்தை பறிக்கிறதுக்காகியும், உங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காகியும் இது சொல்கிற ஒரு பொய்யான தகவல். போலி சாமியார்களை நம்பாதீங்க. எது உண்மை எது நல்லதுன்றத பொதுமக்கள் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் போலி சாமியார்லாம் இந்த நாட்டில் வந்துட்டாங்க காசை சம்பாதிக்கிறதுக்குன்னு. அதே போல் சொல்கிறேன், எல்லாரும் போலி சாமியார் கிடையாது. எல்லாரும் நான் யூடியூப்பில் பார்க்குறேன், நிறைய பேர் உண்மையானவங்களாம் இருக்காங்க, நான் நிஜத்துலேயே பார்க்குறேன் நிறைய பேர் உண்மையாக இருக்கலாம். அவங்களுக்காக இந்த வீடியோ இல்லை. தயவுசெய்து இதை பார்த்துட்டு யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க, யார் மனசு புண்படுறதுக்காக நான் சொல்லலை. போலி சாமியாருக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேனே கண்டி, உண்மையாலுமே சாமியார்கள் இது கிடையவே கிடையாது நான் சொல்கிறது. ஆகையால் நீங்கள் யாரும் இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உண்மையாக சக்தி படைச்சவங்க இருக்காங்க, அவங்க நான் சொல்கிறத அவங்க மனசு புண்படக்கூடாது. ஆகையால் எது கேட்டாலும் எது நடந்தாலும் நீங்கள் வந்து உடனே போய் ஒரு சாமியார்கிட்ட பார்த்த உடனே அவர்கிட்ட உங்கள் குறைகளை சொன்ன உடனே உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, செய்வினை பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உடனே நம்பாதீங்க. அப்படி பண்ணாங்களா எனக்கு அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. உடனே அதுக்கு உண்டான அதை எடுக்கிறதுக்கான வழியே நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நான் உங்ககிட்ட பண்ணித்தாங்க நீங்கள் கேளுங்க. அப்போ யார் அதை நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாலுமே சாமியார், அவங்க தான் உண்மையாலுமே சக்தி படைச்சவங்க. அதை முதல்ல நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. விழிப்புணர்வுக்காக தாங்க இந்த வீடியோ, போலி சாமியாருக்காக தான் இந்த வீடியோ, அதற்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க, அதுதான் செய்கிறாங்க. நல்ல சாமியார்கிட்ட தேடி போங்க, நல்ல ஒரு குருமாரை தேடி போங்க, அவங்க உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. ஓகேவா? இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல நல்ல தகவலை சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.